இந்திய சமூக உருமாற்ற பிரிவான மித்ராவின் கீழ் ஒவ்வொரு ஒப்புதலும் வெளிப்படைத்தன்மையாக இருப்பது உறுதி செய்யப்படுகிறது. அதனால்தான் PMO எனப்படும் பிரதமர் அலுவலகத்தால் அத்திட்டங்கள் ஒருங்கிணைப்பு மற்றும் ஆழமான ஆய்வுக்கு உட்படுத்தப்படுவதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெளிவுபடுத்தினார். ஒவ்வொரு விண்ணப்பமும் பிரதமர் துறையின் கண்காணிப்பு, நிதி மற்றும் நெறிமுறை பிரிவால் கடுமையாக வடிகட்டப்படுவதாக மடானி அரசாங்கத்தில் இந்திய சமூக விவகாரங்களுக்கு பொறுப்பானவருமான ரமணன் கூறினார். இந்தியர்கள் குறிப்பாக B40 வர்க்கத்தினரின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய ஏதுவாக சேவையளிப்பு முறை வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதால் பிரதமரே அதனை நேரடியாக கண்காணிக்கிறார். இந்தியர்களுக்காக அரசாங்கம் ஒதுக்கும் நிதி அச்சமூகத்தின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவல்ல திட்டங்களுக்கே பயன்படுத்தப்படுவதை அன்வார் உறுதி செய்ய விரும்புவதாக ரமணன் கூறினார். அரசு நிறுவனங்களின் வேலைகளை பிரதமர் துறை எடுத்துக் கொள்ளவில்லை. மாறாக அரசாங்க கொள்கைகளுக்கு ஏற்ப மக்களுக்கு உயர் தாக்கங்களை கொண்டு வருவதை உறுதி செய்யவே PMO விளைகிறது என மித்ரா சிறப்பு பணிக்குழுவின் முன்னாள் தலைவருமான ரமணன் கூறினார். மித்ராவின் கீழ் இவ்வாண்டு இதுவரையில் 16 உயர் தாக்க முன்னெடுப்புகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் ஒரே மாதிரியான திட்டங்களை தவிர்க்கவும் வளங்களை விவேகமாக கையாளவும் ஏதுவாக குறிப்பிட்ட சில திட்டங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தது.